ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மினி விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக அப்பா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கெண்டை மீன் தான். ஒரே மீனாக 2.5 கிலோவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி நான் எழுந்ததே லேட்டாக தான் எழுந்து வரும்போதே இந்த மீன் முகத்தில் தான் முழிச்சேன். இன்றைக்கி நைட்டு ரொம்ப நேரமாகவே எனக்கு தூக்கமே வரல, என்னென்னே தெரியல. ஒரு 2 o'clock ஆகிடுச்சு தூங்குறதுக்கே. அதனாலேயே காலையில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு எழுந்திருக்கிறதுக்கு. எழுந்ததுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக நான் இன்றைக்கி மீன் தான் க்ளீன் பண்ணேன். மீன் கட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை தான். அதனால் நான் எப்போவுமே இது ஒரு வேலையா அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். அது ஒரு பெரிய வேலையாகவே நினைக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருந்தது. கொஞ்சம் பெரிய மீனாக இருந்துச்சு இல்லையா. ஒரே மீன் 2.5 கிலோன்னப்போ அந்த எலும்புலாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அந்த முள்ளே கொஞ்சம் ஒரு 1 கிலோ 1.5 கிலோவில் ஒரு மீன் அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இது கொஞ்சம் 2.5 கிலோன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அவ்வளோதான். ஒரு வழியாக எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு தனியாக மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த நாட்டு மீன் சமைக்கும் போது நம்ம அது கூட மாங்காய் சேர்த்து சமைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்போட டேஸ்ட்டு. அதுவும் இப்போ மாங்காய் சீசன் வந்ததுலேருந்து எப்போ மீன் குழம்பு வச்சாலுமே மாங்காய் சேர்த்து தான் வைக்கிறது. அதுலேயும் அந்த ஒட்டு மாங்காய் கொஞ்சம் பழமாக இருந்துக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக அந்த பழுக்கிற ஸ்டேஜில் அதை நம்ம கட் பண்ணி குழம்புல போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் அப்படி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு தோட்டத்தில் 2 மாமரம் இருக்குது. அதில் ஒரு மாங்காய் என்னன்னே தெரியல, அது பேரும் எனக்கு தெரியல, ரொம்ப புளிப்பாக இருக்குது. பழுத்தாலுமே புளிப்பாக இருக்குது. அது பழுத்து கீழே கொட்டுது, அணில் சாப்பிடுது, அப்படியே போயிடுச்சு. அது பறிக்கவே இல்லை. இன்னொன்று வங்கனப்பள்ளி இருக்குது. அதில் 2 காய் தான் இருந்துச்சு. அதில் 2த்தையுமே பழுக்கிற ஸ்டேஜில் பறிக்கலான்னு பார்த்தேன். அந்த அணில் ஒன்று சாப்பிட்டுடுச்சு. சரி இதையும் விட வேணாம், ஒன்று தானே இருக்குன்னு அந்த ஒன்றை பறிச்சிட்டேன். அதுதான் கட் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அது இன்னும் கொஞ்சம் பழுத்திருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு மீன் குழம்பு பண்ணிவிட்டு ரசம் வச்சுருந்தேன். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். இவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல். ஆக்சுவலாக சிக்கன் சமைக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் எழுந்ததுமே மீன் பார்த்துட்டேன்னா அதனால சரி பெரிய மீனாகவும் இருக்குது, இது கூட சிக்கன் சேர்த்து சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதோடையே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.